துலாம் துலாம் ராசியை பொறுத்த வரைக்குமே இது நாள் வரைக்கும் நீங்கள் எந்த ஒரு இடத்த போய் சேரணும் அப்படின்னு ஒரு கனவு காண்டுக்கிட்டு இருந்தீங்களோ அந்த இடத்துக்கு நீங்கள் நகர்ந்து போக போகிறீங்க. காலம் உங்களை நகர்த்தி கொண்டு நிச்சயமாக செல்ல போகுது. இதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. இந்த மே மாதத்துக்கு மேலே நீங்கள் என்ன தொழிலை ஆரம்பிக்கணும்னு நினச்சிங்களோ அந்த தொழிலை நிச்சயமாக உங்களால் ஆரம்பிக்க முடியும். எத்தனையோ தடைகள் வந்துக்கிட்டு இருந்தது இல்லையா? துலாம் ஒரு அடி முன்னாடி எடுத்து வைக்கணும் அப்படின்னாலே 10 அடி கீழே சறுக்கி விழுந்த நிலை இது நாள் வரைக்குமே. அதனாலேயே மறுபடியும் எந்திரிச்சு நிற்கணுமா, மறுபடியும் இந்த முயற்சியை நாம் மேற்கொள்ளணுமா அப்படின்னு ஏகப்பட்ட ஒரு எண்ணங்கள் உங்களின் மனதில் தடையாய் இருந்து கொண்டே இருந்தது. இனி துலாமுக்கு எந்த விதமான தடையுமே வாழ்க்கையில் இருக்காது. வரக்கூடிய குரு பெயர்ச்சி அமோகமாக உங்களுக்கு இருக்குது. நினைத்த விஷயத்தை உங்களால் அடைய முடியும். பிறந்ததுல இருந்து இது நாள் வரைக்குமே எல்லா விஷயத்திலையுமே தோல்விதான். எல்லா விஷயங்களிலுமே ஏமாற்றங்களும் துரோகங்களும் மட்டுமே பார்த்த துலாம் இனி வெற்றிகளை மட்டுமே சந்திக்கும். அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. குரு பார்த்தால் கோடி நன்மை. குருவால் உங்களின் வாழ்க்கை மாறப்போகுது. நிச்சயமாக நீங்கள் உங்களின் எதிரிகள் முன்னாடி எழுந்து நிற்கப் போகிறீர்கள். அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்று மட்டும்தான். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளை எவரிடமும் இனியும் வெளிப்படையாக சொல்லாதீங்க. வெளிப்படையாக காட்டாமல் நீங்கள் அந்த காரியத்தை சாதித்த பிறகு அதை அடுத்தவர் தெரிந்து கொள்ளுமாறு நடந்து கொண்டால் மிகப்பெரிய அளவில் துலாம் உயரத்தை அடைந்தே தீரும். குடிசையில் இருந்த துலாம் கோபுரத்தை நோக்கி நகரக்கூடிய காலம்தான் இது. எத்தனை நாள் தான் நீங்களும் தடுக்கி தடுக்கி விழுந்துக்கிட்டே இருப்பீங்க? உங்களை கையை பிடிச்சி மேலே தூக்கி விட அந்த தெய்வமே இறங்கி வந்தாச்சு. இனி நீங்கள் எந்த ஒரு தருணத்திலையுமே தேவையில்லாமல் அவசரப்பட்டு முடிவுகளை எடுக்காதீங்க. அதற்காக நிதானமாக உங்களுடைய வாழ்க்கையை நகர்த்தணும்னு சொல்ல வரல. வரக்கூடிய மே மாதத்தில் இருந்து அதிவேகமாக உங்களுடைய செயல்பாடுகள் இருக்கும். நிச்சயமாக நீங்கள் எல்லா விஷயத்தையும் வேகமாக செய்யணும். தொழிலில் மிகப்பெரிய போட்டி நிச்சயமாக உருவாகும். அதனால் பிறர் அந்த செயலை செய்வதற்கு முன்னால் நீங்கள் அதை செய்து முடித்தால் மிகப்பெரிய லாபத்தை துலாமால் பெற முடியும். வேலை இழந்து தவித்து கொண்டிருக்கக்கூடிய துலாம் ராசி அன்பர்களுக்கு நிச்சயமாக உங்கள் மனதிற்கு பிடித்த வேலை கிடைக்க போகுது. வாழ்க்கை மாறப்போகுது. அவ்வளோதான், ஒரே வார்த்தையில் சொல்லி முடிச்சிடலாம். இனி உங்கள் கண்களிலிருந்து இந்த மண்ணில் கண்ணீர் விழவே விழாது. துலாம் நிம்மதியாக வாழக்கூடிய காலமும் நேரமும் பிறந்தாச்சு. சில பேர் அடுத்தவங்களை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அவங்கள விட நாம் ஒரு படி மேலே சம்பாதிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடையே இருப்பாங்க. ஆனால் துலாமை பொறுத்த வரைக்கும் நான் நல்லா வாழ்ந்தா போதும், என்னுடைய குடும்பம் சுபிக்ஷமாக இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கக்கூடிய உள்ளத்தை கொண்டவர். அப்பேற்பட்ட உங்களுக்கு அனைத்து விதமான கஷ்டங்களும் உங்களின் வாழ்க்கையிலிருந்து விலகி இன்பங்கள் மிகப்பெரிய அளவில் பெருக போகுது. சோம்பலை தவிர்த்து வேகம் எடுக்கக்கூடிய காலம்தான் இது. தயவு செய்து உடல் அசதியாக தான் இருக்கும். இந்த வேலையை இன்னைக்கு நாம் பார்க்க வேண்டாம், இன்னொரு நாள் பார்த்து கொள்ளலாம்னு தள்ளி மட்டும் போடாதீங்க. நீங்கள் எந்த அளவுக்கு தள்ளி போடுகின்றீர்களோ அந்த அளவுக்கு வெற்றிகள் உங்களை விட்டு தள்ளி நகர்ந்து செல்லும். அதனால் கால தாமதமே இல்லாமல் அடுத்து வரக்கூடிய ஒரு ஆண்டிற்கு துலாம் ராசியில் இருக்கக்கூடிய நீங்கள் வேகமாக சோம்பல் இன்றி வேலையை செய்தால் மிகப்பெரிய அளவில் வெற்றியை அடைய முடியும். அதாவது உங்களின் வளர்ச்சிக்கு 60% உங்கள் கையை பிடித்து உங்களை மேலே தூக்கி விடுபவர் குருவாக இருக்கும் பட்சத்தில் மீதி இருக்கக்கூடிய 40% சுக்கிரன் உங்களுக்கு பலமாக ஆதரிக்க போகிறார். அதனால் இனி எந்த விதமான பணக்குறைவும் உங்களுக்கு வாழ்க்கையில் இருக்காது. நீங்கள் அடுத்தவர்களிடம் வாங்கிய கடனை நிச்சயமாக இந்த வரக்கூடிய மே மாதத்திற்கு மேல் உங்களால் அடைக்க முடியும். கழுத்தை நெரித்து கொண்டிருந்த கடன் உங்களை விட்டு விலகப் போகுது. இது நாள் வரைக்குமே நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதித்த பணத்தை உங்களின் கைகளில் வைத்து எண்ணிய மறுக்ஷணமே அந்த பணம் உங்கள் கைகளிலிருந்து குறைந்து கரைந்து விடும். இனி அந்த நிலை உங்களுக்கு இருக்காது. நீங்கள் மிகப்பெரிய அளவில் பணத்தை பல மடங்கு சம்பாதிக்கக்கூடிய காலம்தான் இது.
எந்த ஒரு தருணத்திலையுமே உங்களின் பொறுப்புகளை அடுத்தவர்களிடம் செய்ய சொல்லி விடாதீர்கள். நீங்க அப்படி நம்பி செய்ய சொல்லும் பொழுது அவர்கள் உங்களுக்கு தேவையான விஷயங்களை செய்யாமல் அவர்களுக்கு சாதகமாக அந்த விஷயத்தை மாற்றிக்கொண்டு தேவையற்ற இன்னல்களை உங்கள் பக்கம் திருப்பி விடுவார்கள். அதனால எவ்வளவு கடினமான வேலைகளாகவே இருந்தாலும் உங்களின் வேலைகளை நீங்களே செய்தால், உங்களை நீங்களே நம்பினால், உங்களை மட்டுமே நீங்க நம்பினால் மிகப்பெரிய அளவில் துலாம் வாழ்க்கையில் எழுந்து நிற்கும். அதாவது பல வருஷத்துக்கு முன்னாடி மிகப்பெரிய ஒரு பேராபத்து வந்தது துலாம். அன்னைக்கே நீங்க மண்ணோடு மண்ணா புதைஞ்சு போயிருக்கணும் அப்படின்னு நிறைய பேர் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. மண்ணில் புதைந்த விதை இன்னைக்கு விருட்சமாய் முளைக்க போகுது. இனி அதை எவராலும் தடுக்க முடியாது. துலாமின் வாழ்க்கையில் எந்த விதமான தடைகளும் இனி நடக்கவே நடக்காது. இந்த சுவாதி நட்சத்திரத்துல இருக்கக்கூடிய உங்களின் கனவுகள் பலிக்கக்கூடிய காலம்தான் இது. அப்படி நடக்கும் பொழுது தேவையில்லாம 1000 அடி ஆழமாக நீங்க எதிர்மறையாக யோசிக்காதீங்க. எந்த அளவுக்கு நீங்க எதிர்மறையா யோசிக்கிறீங்களோ நீங்க யோசிப்பதை விட அந்த காரியங்கள் உங்களை நோக்கி வேகமாக வரும். எதிர்மறையா யோசிக்காம இருக்க முடியாது தான், கஷ்டமா தான் இருக்கும். ஏன்னா இது நாள் வரைக்குமே நம்பியவர்கள் செய்த துரோகங்கள் அந்த அளவுக்கு இருக்கு. சுவாதியை பொறுத்த வரைக்கும் துரோகத்தால் மட்டுமே தான் உங்களின் வாழ்க்கை இந்த நிலையில இருக்கு. அதனால நீங்க அடுத்தவர்களை நம்ப வேண்டாம். நம்பிவிட்டு இவர் நம்மை ஏமாற்றி விடுவாரோ அப்படின்னு எதிர்மறையாக சிந்திக்காதீங்க. மிகப்பெரிய அளவில் அதுதான் ஆரம்பத்திலே சொன்னேன், உங்களின் வேலைகளை நீங்க அடுத்தவர்களிடம் ஒப்படைக்காமல் இருக்கும் பட்சத்தில் தோல்வி உங்களை நெருங்கவே நெருங்காது. இனி எந்த விதமான இன்னல்களுக்கும் துலாம் ஆளாகாது. இது துலாம் ராசியில் இருப்பவர்களுக்கும் துலாம் லக்னத்தை சேர்ந்தவர்களுக்கும் நிச்சயமாக பொருந்தும். மிகப்பெரிய அளவில் நீங்க வாழ்க்கையில் ஜெயிக்க போகின்றீர்கள். அதாவது கடந்த காலத்தில் கஷ்டங்களையும் துன்பங்களையும் பார்த்து பார்த்து வெற்றி நமக்கு வருமா அப்படின்ற அளவுக்கு உங்களுக்கே உங்கள் மேல் ஒரு சந்தேகம் வந்துவிட்டது. அந்த சந்தேகம் உங்களின் மனதிலிருந்து விலகி நீங்க மிகப்பெரிய அளவில் வெல்ல முடியும், வெற்றியை அடைய முடியும் அப்படின்ற நம்பிக்கை உங்களின் மனதில் பிறக்க போகுது. உங்களின் எதிரிகள் நீங்க வாழ்வில் அழிய வேண்டும் என்று நினைப்பது சாத்தியமாகுமெனில் அவர்கள் முன்னிலையில் உங்களால் வாழ்க்கையில் வெல்ல முடியும் அப்படின்னு நீங்க நினைப்பதும் நிச்சயமாக சாத்தியமாகும். உங்களின் எண்ணங்களை இந்த பிரபஞ்சம் ஈர்த்து உங்களுக்கு அப்படியே திருப்பி தரும். அதனால தினம்தோறும் காலை 4 மணி முதல் 6 மணிக்குள்ள தயவு செய்து பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நீங்கள் நேர்மறையான எண்ணங்களோடு வாழ்க்கையில் நான் வெல்ல வேண்டும், எனக்கு இருக்கக்கூடிய ஆசைகள் அனைத்தையும் நான் நிறைவேற்ற வேண்டும் அப்படின்னு நேர்மறையாக எண்ணுங்க. கனவுகள் நிச்சயமாக துலாமிற்கு பலித்தே தீரும். இனி எந்த ஒரு இடத்துலையுமே துலாம் தடுக்கி விழவே விழாது. ஏன்னா அந்த முருகனுடைய வேல் உங்களுக்கு துணையாக இருக்கு. மிகப்பெரிய அளவில் அந்த தேவர் குலம் காத்த கந்தன் உங்களின் கஷ்டங்களை அழிக்க வரப்போகிறான் அப்படின்றதுல மாற்று கருத்தே கிடையாது. நம்பிக்கையோடு இருங்க. துலாம் ராசியில் இருக்கக்கூடிய உங்களின் வாழ்க்கை மாறப்போகுது. சித்திரை நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய நீங்கள் ரொம்ப நாளாக சுய தொழிலை ஆரம்பிக்கணும் அப்படின்னு ஒரு கனவோடு இருக்கிறீங்க இல்லையா, அந்த தொழிலை உங்களால் வரக்கூடிய மே மாதத்திற்கு மேலே சுபிக்ஷமாக ஆரம்பிக்க முடியும். அந்த தொழிலில் நீங்கள் சிறந்து விளங்க முடியும். இந்த விசாக நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களின் மனதில் மிகப்பெரிய ஒரு கவலை இருக்கு. வரக்கூடிய அக்ஷய திருதியை நாம் எவ்வாறு மேற்கொள்ள போகிறோம் அப்படின்னு. நீங்கள் உங்களிடம் எந்த விதமான பணமும் இல்லை என்று கவலைப்படாதீங்க. ஒரு குண்டுமணி அளவு தங்கம் கூட உங்களால் வாங்க முடியலனாலும் பரவாயில்ல, 2 நபர்களுக்கு அன்னதானத்தை நீங்கள் செய்யுங்க. அக்ஷய திருதி அன்று நீங்கள் செய்யக்கூடிய அன்னதானம் அந்த தெய்வத்திற்கு அன்னம் அளிப்பதற்கு சமம். மிகப்பெரிய அளவில் இறைவன் உங்களுடனே அனுக்ஷணமும் இருந்து உங்களை அனைத்து விதமான கஷ்டங்களில் இருந்தும் காப்பான் அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. துலாம் எழுந்து நின்றாச்சு. இனி வேகமாக நகர்ந்து முன்னேறி செல்ல வேண்டும், அவ்வளவுதான். எந்த ஒரு தருணத்திலையுமே கடந்த கால கஷ்டங்களை நினைத்து பார்க்காதீங்க. அங்கே இருப்பது துரோகங்களும் ஏமாற்றங்களும் மட்டுமே தான்.
இனி அந்த தவறை வருங்காலத்தில் செய்யாத அளவுக்கு நீங்க உங்களின் வாழ்க்கையை நகர்த்தி கொண்டு செல்ல வேண்டும். உடல் உபாதைகளிலிருந்து நீங்க தப்ப வேண்டுமெனில் தினமும் காலை எழுந்ததும் ஒரு 20 நிமிடமாவது உடற்பயிற்சி மேற்கொள்ளுங்கள். அது தியானமாக இருந்தால் இன்னமும் சேஷ்டம். நீங்க உங்களின் உடலை சீராக வைத்து கொள்ளும் பட்சத்தில் எந்த விதமான கஷ்டங்களுக்கும் ஆளாக மாட்டீர்கள். துலாம் வாழ்க்கையில் நிச்சயமாக ஜெயித்தே தீரும். அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. ஜெயிக்க பிறந்த ராசி தான் துலாம். சந்தர்ப்ப சூழ்நிலைகளால் சில சேராத சேர்க்கைகளுடன் சேர்ந்து வாழ்க்கையை துளைத்து விட்டு இருக்கின்றீர்கள். நிச்சயமாக எதை துளைத்து விட்டு நீங்க தவித்து கொண்டிருக்கின்றீர்களோ அதை நிச்சயமாக கந்தனின் வேலே உங்களிடம் கொண்டு வந்து சேர்க்கும். நாள் என்ன செய்யும், வினைதான் என்ன செய்யும், என்னை நாடி வந்த கோல்தான் என்ன செய்யும், கொடுங்கூற்று என்னதான் செய்யும். முருகனை நாடி நீங்க செல்லும் பொழுது எந்த விதமான கஷ்டங்களும் இனி உங்களை தேடி வரவே வராது. நம்பிக்கையோட இருங்க. அடுத்த காணொளியில் விரைவில் சந்திப்போம். துலாம் ராசியை பற்றி நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓம் சரவண பவ, ஓம் சரவண பவ, ஓம் சரவண பவ. நன்றி.